தொடர் விடுமுறைக்கு பிறகு நெல்லை உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கு ஏராளமானோர் படையெடுத்ததால் தாம்பரம் நாகர்கோவில் அந்தியோதயா எக்ஸ்பிரஸில் கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. மிலாடி நபி உள்ளிட்ட 3 நாட்கள் விடுமுறையை கொண்டாடிய பலரும் மீண்டும் சென்னை உள்ளிட்ட பகுதிக்கு ரயில் மூலம் படையெடுத்தனர். இதனால் ரயில்களில் நிற்கக்கூட இடம் இல்லாத நிலை ஏற்பட்டது. மூச்சு விடக்கூட வழியில்லாமல் தவித்த பயணிகள் பேகுகள் வைக்கும் இடம், கழிவறை, ரயிலின் படிக்கட்டுகள் உள்ளிட்டவையில் பெரும் அவதியுடன் பயணித்தனர். இதையடுத்து கூட்டத்தை கட்டுப்படுத்த கூடுதலாக முன்பதிவு இல்லாத ரயில்களை இயக்க வேண்டும் என அரசுக்கு பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாடு முழுவதும் தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக வரும் 10ஆம் தேதி மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் ஆலோசனை நடத்த உள்ளார். பீகார் சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அங்கு தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியை மேற்கொண்டது. இதில் 65 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டன. தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கைக்கு எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்த நிலையில் நாடு தழுவிய அளவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியை மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் வரும் புதன்கிழமை ஆலோசனை நடத்த உள்ளார். நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி மேற்கொள்ளுதல், அதில் உள்ள சவால்கள் குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் ஆலோசனை நடத்த உள்ளார். அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ள அசாம், கேரளா, புதுச்சேரி, தமிழ்நாடு, மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. முன்னாள் எம்பியும் அதிமுக ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட மகளிர் அணி செயலாளருமான சத்யபாமா கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். அதிமுக ஒருங்கிணைப்பு தொடர்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் 10 நாள் கெடு விதித்த நிலையில் செங்கோட்டையன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டனர். இந்நிலையில் முன்னாள் எம்பியும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட மகளிர் அணி செயலாளருமான சத்யபாமா கட்சி பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதாகவும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய செங்கோட்டையன், தமிழகம் முழுவதும் குறிப்பாக ஈரோடு மாவட்டத்திலிருந்து கூடுதலாக தொண்டர்கள் வந்து கொண்டிருப்பதாக தெரிவித்தார். இதயம் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய தொண்டர்கள் அனைவரும் ஆயிரக்கணக்கான பேர் நேற்றும் இன்றும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் அனைவருக்கும் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகம் முழுவதும் குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தில் கூடுதலாகவும் தமிழகம் முழுவதும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கட்சியின் பொதுச் செயலாளருக்கு காலக்கெடு கொடுக்க செங்கோட்டையனுக்கு அதிகாரம் இல்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரம் கூறியுள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், செங்கோட்டையனை இயக்குவது அவருக்குள் அண்ணா திமுக ரத்தம் ஓடுவதாக கூறும் நபர்தான் என கூறி சசிகலாவை மறைமுகமாக சாடினார். ஒரு பொதுச் செயலாளருக்கு காலக்கெடு கொடுக்கறதுக்கு இவருக்கெல்லாம் ரைட்டு கிடையாது. முதல்ல ஒரு அமைப்பு செயலாளர் அப்படி ஆளாளா காலக்கெடு கொடுத்தா என்னத்துக்கு இந்த கட்சி இருக்கு? எம்ஜிஆர் ஆட்சி, அம்மா ஆட்சி வராங்க பாடுபட்டு இருக்காரு. நீங்க அதை உதவதை விட்டுட்டு அவருக்கு தொந்தரவு பண்ணா எப்படி நாடு ஏற்றுக்கொள்ளும்? மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க, தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ரத்தத்திலே ஏ பி ஏ பாசிக்கு தான் உண்டு. அதிமுக ரத்தம்லாம் கிடையாது. அப்போ இதுல பேக்ரவுண்ட் யார் இருக்காங்கிறது உங்களுக்கே தெரியும். இந்த ரத்த கதையை சொன்னாங்கன்னா அவங்கதான் இதுக்கு பேக்ரவுண்ட். திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் ஆகிய 3 மாவட்டங்களில் ஒரே நாளில் சுற்றுப்பயணம் செய்ய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திட்டமிட்டுள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலையொட்டி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். இந்நிலையில் வரும் 13ஆம் தேதி திருச்சியில் சுற்றுப்பயணத்தை விஜய் தொடங்குகிறார். சுமார் 112 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரே நாளில் பயணம் செய்து திருச்சி, அரியலூர், குன்னம், பெரம்பலூர் ஆகிய 4 இடங்களில் உரையாற்ற இருக்கிறார். காவல்துறை அனுமதிக்காக அந்தந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகங்களில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் மனு கொடுத்துள்ள நிலையில் இதுகுறித்து காவல்துறையினர் பரிசீலித்து வருகின்றனர்.
முதல் நாள் சுற்றுப்பயணத்தை முடித்து சாலை மார்க்கமாக சென்னை திரும்பும் வகையில் பயண திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. அந்தந்த பகுதிகளில் உள்ள மக்கள் பிரச்சனைகள் மற்றும் அரசியல் நிலவரம் குறித்து விஜய் பேசுவார் என கூறப்படுவதால் மக்களிடையே எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் ஓணம் பண்டிகைக்கு ஆபரேஷன் செந்தூர் வாசகம் மற்றும் RSS கொடியுடன் அத்தப்பூ கோலம் போட்ட RSS அமைப்பினர் 27 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சட்டவிரோத செயல்கள் மற்றும் கலவரத்தை தூண்டும் நோக்கில் உள்ளதாக கூறி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். ஏற்கனவே உயர்நீதிமன்றம் இதுபோன்ற செயல்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த விவகாரம் கேரள அரசியலில் புதிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. ஹரியானாவில் பெய்த கனமழை காரணமாக அங்கு உள்ள கார் கிடங்கு ஒன்றில் தண்ணீர் தேங்கி உள்ளதால் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த 300க்கும் மேற்பட்ட கார்கள் பாதி அளவிற்கு மூழ்கி சேதமடைந்துள்ள காட்சிகள் வெளியாகியுள்ளன. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்பிக்கையை அளிக்கும் வகையில் பெருங்குடல் புற்றுநோய்க்கான தடுப்பூசி மக்கள் பயன்பாட்டிற்கு வர தயாராக இருப்பதாக ரஷ்ய ஆராய்ச்சியாளர்கள் அறிவித்துள்ளனர். இந்த தடுப்பூசிக்கான ஆராய்ச்சி பல ஆண்டுகளாக நீடித்த நிலையில் இந்த தடுப்பூசி புற்றுநோயின் கட்டிகளின் அளவை குறைப்பதாகவும் கட்டியின் வளர்ச்சி 60 முதல் 80% வரை குறைவது ஆராய்ச்சியில் தெரியவந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்கொரியாவில் நடைபெற்ற உலக வில்வித்தை சாம்பியன்ஷிப் தொடரில் இந்திய ஆடவர் அணி தங்கப்பதக்கம் வென்று வரலாறு படைத்துள்ளது. ஆடவர் காம்பவுண்ட் அணிகள் பிரிவின் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் ரிஷப் யாதவ், அமன் சைனி, பிரதமேஷ் இணை பிரான்ஸ் இணையை 235க்கு 233 என்ற புள்ளிக்கணக்கில் வீழ்த்தி த்ரில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் முதன்முறையாக உலக வில்வித்தை ஆடவர் காம்பவுண்ட் அணிகள் பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கத்தை வசப்படுத்தி சாதனை படைத்துள்ளது. இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் 46 ஆண்டுகளுக்கு பிறகு நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் இணையப் போவதை நடிகர் கமல்ஹாசனே உறுதிப்படுத்தியுள்ளார். துபாயில் நடந்த சைமா விருது வழங்கும் விழாவில் தொகுப்பாளர் சதீஷ் நடிகர் கமல்ஹாசனிடம் 46 வருடங்களுக்கு பிறகு ஒரு தரமான சம்பவம் இருப்பதாக நாங்கள் கேள்விப்பட்டோம், அது உண்மையா என கேள்வி எழுப்பினார். அதற்கு தரமான சம்பவமா என்பதை மக்கள்தான் கூற வேண்டும் என நகைச்சுவையாக பதிலளித்த கமல்ஹாசன், நாங்கள் மீண்டும் சேர்ந்து வர உள்ளோம் என தானும் ரஜினிகாந்தும் இணையப் போவதை உறுதிப்படுத்தினார். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. even at the cost of stopping பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும், உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.